வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கறி சுவையில் காளான் கிரேவி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ காளான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா. இது தாளிக்கிறதுக்கு தேவையானது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூனு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சிறிதளவு பட்டை, ஒரு அன்னாச்சி பூவு இதெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடணும். நல்லா இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். இதுவும் நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் காளானை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. சுருள வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து வதக்கிடுவோம். ரெண்டு ஸ்பூனு தயிர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துருவோம். இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்து மேலே தூவி விட்டு இறக்கி வச்சோம்னா கிரேவி நல்லா கமகமன்னு கறி மசாலா மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இது இப்போ சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில் மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது போட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.